Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளைகளையும் புகழ்பெற்ற குதிரைகளையும் பார்வையிட்டு விவசாயிகளோடு கலந்துரையாடினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 16வது நாளில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஜல்லிக்கட்டு காளைகளையும் புகழ்பெற்ற குதிரைகளையும் பார்வையிட்ட அவர் விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாக நடக்கின்ற ஒரு விழா. இந்த காளை வளர்ப்பது ஒரு குழந்தை வளர்ப்பதை போல வளர்க்குறீங்க. அதை அடக்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டு வீரர்களையும் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் நம்முடைய வீரத்தை நம்முடைய முன்னோருடைய வழிவந்த இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுகள் மிகச்சிறப்பாக எழுச்சியாக அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய திறமையை காளை அடக்கின்ற திறமையை வெளிப்படுத்தி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஒரு மகத்தான விளையாட்டாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஜல்லிக்கட்டு உரிமையாளர்களுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் இன்னும் நீங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றத்துக்கு நான் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி என்னுடைய இந்த ஜல்லிக்கட்டு மென்மேலும் வளர்ந்து மிகச் சிறப்பா தமிழகம் இந்தியாவும் மட்டும் இல்ல உலக அளவிலே ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை வாங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.